is pouring down, blood is pouring down, his blood is all around. டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 7 சென்னை சூப்பர் கிங்ஸ் கேகேஆர். சென்னை ஃபர்ஸ்ட் டாஸ் தோத்துருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் முதல் ஓவர் போட நிற்கிறார். முதல் பந்து டு சுனில் நரேன். ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு. ட்ரெண்ட் போல்ட் த பவர் பிளே விக்கெட் டேக்கர், சிஎஸ்கேவின் ஓப்பனிங் பவுலர் ஆஃப் டாடா ஐபிஎல். நீங்க விக்கெட்டை தூக்கி இருக்காருங்க. முதல் பந்திலே சுனில் நரேன் டேஞ்சரஸ் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் காலி. சென்னை சூப்பர் கிங்ஸ் போன மேட்ச் ஒரு பயங்கரமான வின் பண்ணிட்டு வர்றாங்க. நம்மளை தலா டோனி மூலியமா அடுத்த போட்டியிலேயே முதல் பந்திலேயே விக்கெட்டை கழட்டி இருக்காரு. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான விக்கெட். ட்ரெண்ட் போல்ட் முதல் பந்து ஆஃப் த இன்னிங்ஸில் விக்கெட்டை தூக்கி இருக்கார். வாஷிங்டன் செம கேட்ச். இங்கே ஒரு ஷாட்டு கேப்பில் போயிருக்கு. பவுண்டரியும் கிடைக்கி. ரெண்டாவது பாலே ஆன்டி கிளைமேக்ஸ். இங்கே ஒரு ஷாட்டு பின்னாடி அடிச்சு விட்டுருக்காரு. மீண்டும் ஒரு பவுண்டரியா? ஆமாங்க, ஆல் இல்லை பவுண்டரி. இங்கே எஜ்ஜி. ஓ ஷீட்டு, செம பந்து. இங்க தூக்கி அடிச்சாரு. ஃபாஃப் டு பிளஸி சென்னையோட மூளை முடுக்கலாம் தெரியும். சாப்பாக்ல அச்சாரு. 6 பேக் டு பேக் பவுண்டரிஸா. தடுப்பாரா ஃபீல்டர்? 6ங்க. ஃபாஃப் பிளஸ் டு பிளஸி. இந்த முறை சாம் கரன் பந்துக்கு விழுந்திருக்காரு. விக்கெட் காலி. இரண்டாவது விக்கெட் எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கேகேஆர் ஸ்ட்ரைட் அவே ஆன் த பேக் ஃபுட். கேப்டன் டு பிளஸி காலி. செம பந்து, குச்சி காலி. நல்ல இன்ஸ்விங்கிங் டெலிவரி. இங்கே ரமன்தீப் சிங் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. தூக்கி அடிச்சாரு. 4வது விக்கெட்டா இல்லை 3வது விக்கெட். பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு விக்கெட். 10 ரனா இந்த மேட்ச்சில் கிடையாது. அவருக்கும் இன்ஜூரி. இங்கே சரியான விக்கெட். முதல் பந்திரியா விட்டு ரமன்தீப் சிங் தூக்கி அடிக்க முயற்சி பண்ணார். ஆனால் இருந்தாலும் டைமிங் சரியா இல்லாதனால அவுட் ஆயிட்டாரு. ரிங்கு சிங் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. யார்கருக்கான முயற்சி, பவுண்டரி அடிச்சிருக்காரு. அதை ரிங்கு சிங். ரவீந்திர ஜடேஜா டு ஏ ஜுரேல் தூக்கி அடிச்சா. இங்கே ஓ மை காட், வாட் அ ஷாட், பவுண்டரி. இங்கே அடிக்க பார்த்துருக்காரு. கேப்லையும் போயிருக்கு. அது பவுண்டரியும் போக போகுது. ஆள் இல்லை. சரியான ஷாட்டு. வாஷிங்டன் சுந்தர் டு ஏ ஜுரேல். இங்கே கேப்பில் இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி. செமையாக ஆடிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸியான ஷாட்டு. பவுண்டரி கிடைக்க போகுது. இன்னொரு பவுண்டரி. பவுண்டரி. கிரவுண்ட் ஷாட் மூலியமாக ரன் அடிச்சுட்டு இருக்காரு. ரிங்கு சிங்னு சொல்லும் போதே தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. இதுதானே எனக்கு வேணும். ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு விக்கெட்டு. இன்னைக்கு போட்டியில் முதல் விக்கெட் ரவீந்திர ஜடேஜனுக்கு. சரியான பவுலிங் ஃப்ரம் சிஎஸ்கே. 4th விக்கெட் காலி. சாம் கரன் தான் கேட்சை பிடிச்சிருக்காரு. இங்கே லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு மேட்ச்சில். இங்கே இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி ஃபார் ஏ ஜுரேல். சரியான பவுண்டரி. இதோட 54 அவருக்கு. செம்மையாக ஆடி இருக்காருப்பா. 34 பால்ல சரியான இன்னிங்ஸ். இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய விக்கெட் காலி. மழைக்கு முன்னாடியே ஆந்திரே ரசில் அவுட் ஆயிட்டாரு. எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆன் த பேக். சரியான ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி அடிச்சு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பேக் டு பேக் 5 விக்கெட் எடுத்தாச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ். மெயினாக ஆந்திரே ரசில் விக்கெட் காலி. இது டெஃபினட்டாக ஒரு கம்மியான ஓவர் மேட்சஸாக இருக்குது. அதிக சான்ஸ் இருக்குது. எத்தனை ஓவர் மேட்ச்னு சொல்லுங்கள் பேர் சீக்கிரம். மழை வர்றதுனால ஆட்டத்தை இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. எவ்வளோ ஓவர் அம்பையரு? 16 ஓவர் மேட்ச்சு தான். மழை வர காரணத்தினால் கொஞ்சம் மழை சீசன் ஆகிருக்கு நம்ம டாடா ஐபிஎல் சீசனில். வெறும் 3 பால் தான் இருக்குது. என்னடா கட்டை போட்டுட்டு இருக்கீங்க? கேகேஆர் நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆந்திர ரசில் விக்கெட் மழைக்கு முன்னாடி போச்சு. அதுலேருந்து சுத்தமாக ரன் வரல. 117 ரன் எடுத்தால் போதும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு மேட்சை ஈஸியாக வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் வின்ஸ் கிடைக்குமா? ஹைதராபாத்தை தொடர்ந்து 16 ஓவரில் வெறும் 120 ரன் தான். 4 ரன் சேர்த்தி கொடுத்துருக்காங்க. 120 ரன் தான் டார்கெட். நமக்கு அடிக்க முடியுமா? கேப்டன் ருத்ராஜ் போன மேட்ச்சில் டக் அவுட்டு. இந்த மேட்ச்சில் 6, முதல் 6. இங்கே திருப்பி கேப்பில் அடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. கேப்பில் ஒரு பவுண்டரி அவருக்கு கிடச்சிருக்கு. பவுண்டரி. ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல ஒரு டச்சில் தெரிகிறார். இன்னைக்கு கேப்பில் ஒரு ஷாட்டு, பவுண்டரி கிடைக்கிது அவருக்கு. ஒரு 50 நோக்கி போவாரா இன்னைக்காச்சு? கிடைக்குமா? ஸ்டீவ் ஸ்மித் தூக்கி விட்டுருக்காரு. அவருக்கு ஒரு 6 இங்கே. சென்னை சூப்பர் கிங்ஸ் செமையா ஆடிட்டு இருக்காங்க. இங்கே ருத்ராஜ் கெய்க்வாடு அச்சாரு ஷாட்டு 6. இந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நடுவில் செமையா ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செமையா இருக்குது. சேப்பாக்கில் இங்கே தூக்கி அடிக்க முயற்சி. சரியான டைமிங் இல்லை. நேராக கைலியா இல்லை. பவுண்டரிங்க ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வேற லெவலு.
10 விக்கெட் இருக்குன்னு கையில் மேட்ச் ஈஸியாக முடிக்க சான்ஸ் இருக்குது. வித் நெட் ரன் ரேட்டோட சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்க போகுது. இந்த ஒரு போட்டிக்கு மழை வந்ததுனால ஈஸியாக இருக்குமா இல்லை மேட்சில் ட்விஸ்ட் இருக்குது. விக்கெட்டு காலி. ஸ்டீவ் ஸ்மித் அவுட்டு. இங்கே ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆகிடு பெவிலியன் நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இங்கே உள்ளே வந்திருக்காரு நேகல் வதேரா, தூக்கி அடித்தார். டைமிங் இல்லை, ஆனாலும் பவுண்ட்ரி கிடைக்கும். நல்லா கனெக்ஷன், பேட்டில் இருந்து பவுண்ட்ரி. இங்கே நேகல் வதேரா அச்சாரு, தூக்கி. டைமிங் இந்த முறை கிடையாது, இந்த முறை பிடிச்சிருவாங்க. எஸ், 2வது விக்கெட் காலி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. மேட்சில் உசுறு இருக்கா? இந்த மேட்ச்சில் உசுறு இருக்கா கேட்டால் தெரியவில்லை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தூக்கி அடிச்சிருக்காரு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். நான் இருக்கேன்டா இன்னைக்கு அப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபார்முக்குள்ளே வர்றதுக்கு மெயினான ஒரு இன்னிங்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 40 நோக்கி தாண்டி இருக்கார் ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த சீசனில் இப்போ தான் 40 மேலே அடிச்சிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரியோட 47க்கு போயிருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரி அடிச்சா ஒரு 50 கிடைக்கும். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 50 படி 150. எஸ், ஒரே பவுண்டரி அடிச்சு அவரோட முதல் 50 இந்த டாடா IPL 7th மேட்சில் தான் அடிச்சிருக்காரு. முதல் 6 மேட்சில் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. 2 டக் அவுட்டு, கோல்டன் டக்கு வேற. ஆனால் ஒரு 50 அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் கம்பேக் பண்ணுவார் அந்த சீசனில், பொறுத்து தான் பார்க்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு முக்கியமான மேட்ச் இது. 50 அடிச்சா கையோட தூக்கி அடிச்சார், அவுட்டுங்க. 50 அடிச்சு உடனே அவுட் ஆகிட்டாரு. 50 அடிச்ச உடனே அவுட்டு ருத்ராஜ் கெய்க்வாட். இங்கே சிக்ஸர், டூபே ஸ்பின்னர் சிட்டர், தூக்கி அடித்தார். ரீசெண்டாக செஞ்சுரி அடித்தார் நம்ம சீசனில். ஒரு 6. இங்கே பேக் டு பேக் இன்னொரு 6ங்க. 9 ரன்ஸ் ஜஸ்ட் நீடட். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஈஸியான வெற்றியை நோக்கி போகுது. சொல்லும் போதே தூக்கி அடித்தார், அவுட்டு. 9 ரன்ஸ் தான் தேவை. இப்போ உள்ளே வரப்போகிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். தள்ள தரிசனத்துக்காக வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் தரிசனம். டோனி 9 ரன்ஸ் தான் தேவை. தூக்கி அடிச்சாரு. முதல் பந்திலேயே பவுண்டரி கிடைச்சிருக்கு. இன்னும் 5 ரன்ஸ் நீடட். சிக்ஸ் அடிச்சு முடிப்பாரா டோனி? தூக்கி அடிச்சிருக்காரு. எஸ், சிக்ஸரோட ஃபினிஷிங் ஆஃப் த ஸ்டைல். MS தோனி ஃபினிஷிங் ஆஃப் த ஸ்டைல். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அனதர் வின். 7 மேட்ச்சில் 5வது வின்னு. நம்ம சேனலில் 2 நாளுக்கு ஒருக்கா ஒவ்வொரு வீடியோ வரும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி லைக்காக போட்டு பாருங்கள். இந்த விக்டரி நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல்ஸ் போய் கப் அடிக்க முடியுமா? 6 விக்கெட் வித்தியாசத்தில் அருமையான வின்னு. ஓப்பனிங்கில் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் கொடுத்ததுனால தான் ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சு இந்த ஒரு போட்டியை. நல்லா வின்னு. ஒரு 7 ஓவர் மிச்சம் வச்சு 6 விக்கெட் கையில் இருந்து வின் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கமெண்ட்ரி எப்படி சொல்லுங்கள். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு முதல் மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பை கைஸ்.